viewers, welcome to Startup and Learn. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. நான் ஜாவாவை எங்க லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காஷு இன்ஃபோடெக்ன்ற இன்ஸ்டியூட்ல தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா kashuinfotech.com ஜாவா ட்ரைனிங் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸு பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸ் கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க ஜாவாவில் அப்படின்றத டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் கிளியராக அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் எல்லாமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்களா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நம்பரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்ட்அப் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங்ஸில் என்ன மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பேர் டு மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பேர் டு மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு 0ன்ற வேல்யூவை அவுட்புட்டில் டிக்ளேர் பண்ணும். இதே எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட நான் ஒரு ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவை டிக்ளேர் பண்ணும். இதே எனக்கு லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூவில் எனக்கு டிக்ளேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் S1ல காஷு இன்ஃபோடெக்னு டிக்ளேர் பண்ணுறேன், இதே ஸ்ட்ரிங் S2ல காஷு இன்ஃபோடெக்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே எனக்கு ஈக்குவல் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட அவுட்புட்டில் என்ன வேல்யூ டிக்ளேர் ஆகும்னா 0 அப்படின்ற வேல்யூ எனக்கு டிக்ளேர் ஆகும். பிகாஸ் இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போது நான் ஸ்ட்ரிங் S1ல காஷு இன்ஃபோடெக்னு டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் S2ல காஷு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அப்போது இது ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரிங் S1ஓட ஸ்ட்ரிங் S2 எனக்கு லெஸ்ஸராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா -1 அப்படின்ற எனக்கு அவுட்புட் வரும். பிகாஸ் எனக்கு லெஸ்ஸராக இருக்குதுன்னு எனக்கு நெகட்டிவ் வேல்யூவில் எனக்கு வரும். ஸோ கம்பேர் மெத்தட் இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஸ்ட்ரிங்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.